ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மென்ஸ் டேக்காக எங்கள் வீட்டில் இந்த கேக் செஞ்சுருந்தோம். இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அருமையான ஒரு கேக்கை ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.25 கப்பு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் விஸ்க் இல்லைனா பிளெண்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். திருப்பியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1.25 கப்பு மைதாவை ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சு விட்டுக்கோங்க. முக்கால் கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஜலிச்சு விட்டுடலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் தடவி மைதா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரெடி பண்ண கேக் பேட்டரை இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். $180°C 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180°C 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பேட்டர் பாக்கி இருந்துச்சு. அதை இது போல் கப் கேக் மோல்டுலேயும் ஊற்றி ரெடி பண்ணியிருந்தோம். இந்த கேக்கை இப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைனா இது போல் 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே சுடு தண்ணி வச்சுருக்கோம். அது மேலே இந்த டார்க் சாக்லேட்டை வச்சிடலாம். 1/4 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆயிரும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் மெல்ட் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா பவுலை தனியாக எடுத்து வச்சுருங்க. கேக் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த மெல்டட் சாக்லேட்டை கேக் மேலே சேர்த்துக்கலாம். கேக்குக்கு உங்களுக்கு பிடிச்ச போல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.